வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. வணக்கம் ப்ரோ, ஹவுஸ் ஒய்ஃப் ஒன்லி அண்ட் நோ ஜாப் என்ன அமைப்பு ஜாதகத்தில் இருக்கும் அண்ட் எந்த பிளானட் சுபத்துவம் டு மேக் ஹவுஸ் ஒய்ஃப்? தேங்க்யூ. ஓகே, இயல்பாகவேங்க ஒரே வார்த்தையில் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக அவங்க எந்த காரணத்துக்காக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க? ஒருத்தர் ஹஸ்பண்ட் போதுமான அளவுக்கு சம்பாதிக்கிறாருங்க, நான் எதுக்கு இங்கே வேலைக்கு போகணும், இது ஒரு கேட்டகரி ஹவுஸ் ஒய்ஃப். ஹஸ்பண்டோட விஷயங்கள், குழந்தையெல்லாம் பிறந்துட்டாங்க, சம்பாதிக்கணும், வருமானம் பத்தலைங்க, இருந்தாலும் வேறு வழி இல்லை, பிள்ளைங்களை பார்க்குறது, பிள்ளைங்களை நான் வேற ஆள்கிட்ட பார்க்குற விஷயமே நான் ஏர்ன் பண்ணுற சம்பளத்துக்கு நிகராக இருக்குன்றனால வீட்டில் இருக்கிறேன், இது ஒரு கேட்டகரி ஆளாக இருப்பாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்க, எங்கே வேலைக்கு போகிறது, எங்கே போனாலும் இப்படி இருக்குங்க, நிற்க முடியலங்க, தலை வலிக்குதுங்க, அப்படிங்க இப்படிங்க, இப்படி ஒரு கேட்டகரி ஹவுஸ் ஒய்ஃப். இந்த மாதிரியான ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நிறைய கேட்டகரி இருக்காங்க. இதில் எண்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் என்ன அப்படின்னாக்கா, அடுத்தவங்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு, அடுத்தவங்கள குறைலாம் பேசிக்கிட்டு, அடுத்தவங்க வீட்டு விஷயத்தெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா எடுத்து பார்த்துக்கிட்டு, இவங்க வந்து வேலைக்கு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இந்த மாதிரி பல கேட்டகரி ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. இயல்பாக சந்தோஷமாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்களாங்க. நான் சமீபத்தில் வந்து ஒருத்தரை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது. போகிறப்ப அந்த ஜாதகத்தில் அவங்க ஒய்ஃபோடைய ஜாதகத்தில் வந்து 7ஆம் பாவகம் சூப்பராக இருந்துச்சு. எடுத்தோன்னே சூப்பரான அமைப்புன்னு எங்கெங்க வேலைக்கு போக விட்றாரு, வேலைக்கே விட மாட்டேங்கிறாரு. என்ன பிரதர் பண்ணுறது, நான் சம்பாதிக்கிறேன், சரி உங்களுக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கேன், அதுவும் இதுன்ட்டு இது பண்ணுறான் அதை பண்ணுறேன்றாங்க, அப்படியே படிக்க போகிறேன் அப்படின்றாங்கன்னு. இது ஒரு கேட்டகரி பிரதர். இயல்பாக சம்பாதிக்கணுன்றது என்ன, தன்னம்பிக்கையான ஒரு விஷயம். யார் சம்பாதிப்பா? மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தானே சம்பாதிக்கிறோம். ஓகே, நல்லா பாருங்க, எதுக்காக ஒரு மனைவி சம்பாதிக்கணும்? ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாரு எல்லாம் ஓகே, மனைவி சம்பாதிக்கும் பொழுது டிபெண்டிங்காக ஆக மாட்டீங்க, சுயமரியாதை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் சார்ந்த அமைப்பில் கணவன் மனைவி 2 பேருமே சம்பாதிக்கணும், வேலை செய்யணுன்ற அமைப்புகளை சில இடத்துல அழுத்தமாக வைக்கிறது. தனித்தனியான டிபெண்டிங்காக இல்லாமல் கணவருக்கு ஒரு பிரச்சனை வந்தால் மனைவி சப்போர்ட்டு, மனைவிக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கணவன் சப்போர்ட்டுன்ற மாதிரியான அமைப்புகள் இந்த கான்செப்டில் வரும் பிரதர். இது நான் ஒரே வார்த்தையில் இப்படி சொல்ல முடியாது. கேள்வி கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது, ஆனால் இது கணவனையும் சார்ந்தது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி இருக்குல்ல, அடிக்கடி என்ன சொல்கிறோம், வீட்டில் ஒருத்தருக்கு ஜென்ம சனி அஷ்டம் சனினா வேலை கிடைக்க கஷ்டமாக இருக்கும். ஏன்? ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துடைய அமைப்புகளில் கணவனுடைய நிலையை பொறுத்தது மனைவி எப்படி வேலைக்கு போகிறாங்க, எந்த வேலைக்கு போகிறாங்க. ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸரில் இல்லை ஒரு கோர்ட்டில் வந்து ஜட்ஜாக இருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தது. போன இடத்துல பார்த்தா கோர்ட்டில் வந்து ஜட்ஜு தான், ஒரு லேடி வந்து ஜட்ஜாக இருந்தாங்க. இந்த இடத்துல அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் அமைப்புகளுக்கும் இந்த அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா, அங்கே வரக்கூடிய போலீஸ்காரங்கள்லேருந்து மற்ற அரசு அதிகாரிகள், இன்னும் சொல்லப்போனால் வழக்கறிஞர்கள்லாம் அந்த கதவை திறந்துட்டு அவங்கள பார்த்து இப்படி வணங்கிட்டு தான் உள்ளே வராங்க. இதுதான் அந்த அமைப்பு. இதனை நிர்ணயிப்பது உங்களுடைய லக்னம்ங்க. இத்தனை பேரும் தலை வணங்கணும்னா சூரியன் சூப்பராக இருக்கும்ன்ற அடிக்கடி சொல்கிறோம்ல, சூரியன் பலமாக இருந்தால் எல்லாரும் தலை வணங்குவாங்க. ஆண் பெண் இருவரையும் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குற மாதிரியான சில போலீஸெல்லாம் இருக்கிறாங்கல்ல, நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த போலீஸை ஒருத்தவங்க டிஸ்டர்ப் ஆகி அவங்க இடையில, இதெல்லாம் லக்னம் டிசைட் பண்ணக்கூடிய விஷயம். ஓகேங்களா? நான் என்னவாக இருக்கிறேன், எனக்கு என்ன விஷயம், நான் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இருக்கேன், நான் எந்த மாதிரியான அமைப்புகளில் பிரதிபலிக்கிறேன், நான் பாட்டு பாடுறேன், நான் டான்ஸ் ஆடுறேன், நான் தூங்குறேன், நான் வந்து இதை பண்ணுறேன், நான் சமையல் பண்ணுறேன், நான் வந்து யூடியூப் பண்ணுறேன், இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுடைய லக்னத்தை சொல்லும் பிரதர். ஸ்பெசிஃபிக்காக ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றதுக்கான விஷயங்கள் இல்லை. இதில் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியுமா, இது கொஞ்சம் ரொம்ப நீங்கள் கேட்டிருப்பீங்களா இல்லைன்னு தெரியல, மலேசியாவில் ஹஸ்பண்டை வீட்டில் குழந்தைய பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு 2 குழந்தைங்கள மனைவி வேலைக்கு போகிற ஒருத்தவங்கள தெரியும் எனக்கு. கேரள ரொம்ப பிரபலமான அப்படின்ற அமைப்புகள் உள்ளவங்க. ஏன்? அவங்களுக்கு என்ன ஃபேமிலிக்கு வருதோ, இதில் என்ன, ஒருவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்த வகையிலும் பிரச்சனை வராத வரைக்கும் ஓகேங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபினான்ஷியல் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதனால் இந்த அமைப்புகள் கேள்வி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த கேள்விக்கு இதுதான் பதில். இப்போ போலீஸ்னா அப்படி இருப்பாங்க, இப்படின்னா அப்படி இருப்பாங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு எப்படிங்க சொல்ல முடியும்? இதுக்கெல்லாம் பதில் இல்லைங்க, எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.